உலகத்தில் எல்லாமே இருக்குது. நீ எதை எடுத்துக்கிற அது உங்ககிட்ட இருக்குது. ஐயோ நான் சேத்துக்குள்ளே இருக்கிறேன், ஃபுல்லாக கொசுவாக இருக்குது, தவக்கலையாக இருக்குது, குளமா இருக்குது, நாத்தடிக்குது, நான் சேத்துக்குள்ளே இருக்கேன்னு நினச்சின்னா நீ சேத்தை மட்டும் பார்க்குற. அதையெல்லாம் தாண்டி ஒரு தாமரை பூக்குது இல்லை, அந்த தாமரையில் தான் லட்சுமியும் உட்காந்துருக்கு இல்லையா? சாமி கார்னிஷன் பூவில் உட்காரல, ஸ்டைலுக்கு வளர்க்குற ஆர்கிட் பூவில் உட்காரல, சேத்துல முக்கி மோதி அதுக்குள்ளே இருந்து பேபி பிங்க்கில் வருதுல ஒரு தாமரை, அதில் தான் லட்சுமி உட்காந்துருக்கு. அந்த பூவை தான் கொண்டு போய் சாமி தலையில் வைக்கிறாங்க. அதைத்தான் சாமி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. உன்னை கொண்டு போய் சேத்துக்குள்ளே தான் போட்டிருக்கு. சேத்துல போடுறத விட நம்மளையெல்லாம் கொஞ்சம் குழி தோண்டி இடுப்போட புதைச்சி விட்டுருக்கு இல்லையா? அப்போ இன்னும் நீ அதை முட்டி மோதி மேலே வர்றது உன் திறமை, உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அங்கே புதைச்சி வச்சிருக்கு. இது வந்துரும்னு. அப்போ வந்தால் யாருக்கு பெருமை? அந்த தாமரை அந்த சேத்தை தாண்டி வந்துட்டா சாமியும் வந்து உட்காருது, உன்னை தூக்கி கருவறைக்குள்ளே வைக்கிறாங்க. ஆனால் வர்றது உன் திறமை, உனக்குள்ளே அது இருக்குது. அந்த விதை இருக்குல்ல, விதை இருந்தங்காட்டிக்கு தானே தாமரை வந்தது. அந்த சேத்தை பூரா தாமரை தனக்கு சொந்தமாக்கிக்குச்சு. இங்கே பணம் இருக்கிறவன் நல்லா ஜெயிச்சு நிற்கல, திறமை இருந்தாதான் இல்லையா? திறமை இல்லாதவனெல்லாம் என்னதான் பணம் கொடுத்தாலும் இங்கே ரசிக்க தயார் இல்லை இல்லையா? இந்த உலகம் அப்படிதான். பணம் இருக்கிறவன் என்ன பண்ணாலும் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. ஆனால் கீழே இருந்து ஒருத்த மேலே வந்து அவனை தலையில் தூக்கி கொண்டாடுவாங்க. ஆனால் நீ போராடும் போது உதவிக்கு ஒருத்தனும் வரமாட்டான். நீ ஜெயிச்சதுக்கப்புறம் கொண்டாடுவான். அப்போ உன் டார்கெட்டு ஜெயிக்கிறது.